بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال رب السجن أحب إلي مما يدعونني إليه وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. فاستجاب له ربه فصرف عنه كيدهن إنه هو السميع العليم. ثم بدا لهم من بعد ما رعوا الآيات ليسجننه حتى حين. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுடைய சூழ்ச்சி, பெண்களுடைய கொடுமை, பெண்கள் பாவத்தின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். قال رب السجن أحب إلي مما يدعونني. அவர்கள் என்னை எதன் பக்கமாக அழைக்கிறார்களோ அதை விடவும் நான் சிறையில் வாழுவதை எனக்கு விருப்பமானதாக நான் ஆக்கிக் கொள்கிறேன், விரும்புகிறேன். இறைவா, இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் என்னை நீ பாதுகாக்காவிட்டால் அஸ்பு இலைஹின்ன, அந்த சூழ்ச்சியின் பக்கமாக, அந்த பாவத்தின் பக்கமாக நான் சாய்ந்து விடுவேன். வஅகுன் மினல் ஜாஹிலீன், அந்த பாவத்தை நான் செய்வதன் மூலமாக நான் அறியாதவர்கள், மடையர்கள் என்றும் ஒருவனாக ஆகிவிடுவேன். எனவே என்னை பாதுகாத்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சென்ற வாரம் ஓரளவு பார்த்தோம். ஆஃபியத்தான வாழ்வை கேட்க வேண்டும், சோதனைகளை வாழ்க்கையில் கேட்கக்கூடாது. பொறுமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த ஒரு மனிதரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்தினார்கள். ஏன் நீங்கள் முசீபத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் இரண்டு விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான், ஒரு மனிதனுடைய வாழ்வில் துஆ எவ்வளவு முக்கியமானது. தன்னை தான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எப்படி பாதுகாப்பான், அல்லாஹ் எப்படி தன்னுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுவான், அல்லாஹ் எப்படி தன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறை என்று சொல்லக்கூடியதை இஸ்லாம் எப்படி பார்த்திருக்கிறது. இந்த உலகத்தில் சிறைச்சாலைகள் இருக்கிறது, அது சித்திரவதை செய்யக்கூடிய இடங்களாகவும் மாறிவிட்டது. குறிப்பாக அரபு நாடுகளில் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய உணர்வு உடையவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அது வெறுமனே சிறைச்சாலைகள் அல்ல. அங்கு உரிமைகள் பேணப்படவில்லை. அங்கு மனித நேயத்துக்கு முரணான, மனித குணத்தினால், மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சித்திரவதைகள் கூட அங்கே செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் மட்டுமல்ல, நம்ப தகுந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டும் இருக்கத்தான் செய்கிறோம். இஸ்லாம் சிறையை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறது, சிறை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் எந்த கண் கொண்டு பார்த்திருக்கிறது. சிறை இஸ்லாத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மார்க்கத்தில் சிறைக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துஆ என்று சொல்லக்கூடியது, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு இல்லை என்றிருந்தால் இந்த பாவத்தை செய்பவனாக நானும் ஆகிவிடுவேன், இந்த பாவத்தின் பக்கமாக நானும் சாய்ந்து விடுவேன். அஸ்பு இலைஹின்ன, இந்த பாவத்தின் பக்கமாக, இந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டிய அந்த பெண்களின் பக்கமாக நான் சாய்ந்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவருடைய அல்லாஹ், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு ஆமீன் சொல்லிவிட்டான், துஆவை கபூல் செய்து விட்டான். இஸ்தஜாப என்று சொன்னால் முஸ்தஜாப்,
பதில் சொல்லிவிட்டான், துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் யூசுஃபை அல்லாஹ் திசை திருப்பி விட்டான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அலீமுன், எந்த நோக்கத்தில் கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட பதட்டத்தில் கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் கேட்கிறீர்கள் என்பதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை நான் எப்படி கபூல் செய்தேன் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய நேயர்களே, குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது இப்படியான துஆக்களுக்கு ஆமீன் சொன்னது, இப்படியாக துஆக்களை கபூல் செய்தது, இது வெறுமனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்கள், இறை நேசர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருந்தது. நாம் சமூகத்தில் வாழக்கூடிய ஒருவர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவருக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது தாமதித்துக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது, அல்லது ஒருவருக்கு தன்னுடைய குழந்தைகளின் மூலமாக பிரச்சனைகள் அல்லது குழந்தை பாக்கியமற்ற நிலையில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக சமூகத்தில் பல வகையான மக்கள் பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபியினுடைய சம்பவத்தையும் சரித்திரத்தையும் அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள், அவர்களுடைய துஆக்களுக்கு நாங்கள் எப்படி ஆமீன் சொன்னோம் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால், அந்த நோயை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் அந்த நோயை பற்றி சொல்லப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நோய் என்றால் ஒரு பயங்கரமான ஒரு நோய். தன்னுடைய மனைவியை தவிர தன்னிடம் இருந்த குடும்பத்தினர்கள் அனைவரும் தன்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியான ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், அப்படியான ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்தோம். இன்று எம்மில் ஏராளமான நோயாளிகள் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையும் வீடுமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மாத கணக்கில் வைத்தியசாலையில் அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் வைத்தியம் செய்ய வேண்டும், மருந்து பாவிக்க வேண்டும், மருந்தை குடிக்க வேண்டும், பத்தியன் காக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய மிகவும் அழகான ஒரு சுன்னா, ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது சடவாத பொருட்களை மாத்திரம் பாவித்து நீங்கள் நோய்க்கு நிவாரணம் தேடாமல் ஆத்மீக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், உங்களுடைய குர்ஆன் இருக்கிறதே, நீங்கள் குடிக்கக்கூடிய மருந்தை விடவும் ஒரு பிரகாசமான மருந்தாக இருக்கிறது. வனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம், அதிலே ஷிஃபா இருக்கிறது. ஆனா யாருக்கு தெரியுமா? லில் முஃமினீன், யார் இந்த குர்ஆனை நம்புகிறார்களோ, யார் இந்த குர்ஆனை விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆனில் மருந்து இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது, ஆரோக்கியமான வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சுட்டி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை மருந்தாக பாவிப்பதற்கு, குர்ஆனை தன்னுடைய நோய்க்கு ஒரு மருந்தாக பாவிப்பதற்கு குர்ஆன் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன், ஒரு நிபந்தனை தான், ஷிஃபாஉன் லின்னாஸ் இல்ல ஷிஃபாஉன் லில் முஃமினீன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். முஃமின்களுக்கு யாருடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த குர்ஆன் ஷிஃபாவாக இருக்கும். இதே குர்ஆன் இன்னும் ஒரு பொருளையும் ஷிஃபா என்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் தேன் பானி, நாங்கள் குடிக்கக்கூடிய தேன் பானி. அல்லாஹ் இதை பற்றியும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், வஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். இந்த தேன் பானியில் தேன் பூச்சியினுடைய அதாவது இருந்து வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய அந்த பானி இருக்கிறது, இந்த பானியிலும் உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது. ஆனால் இதை சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்லி இருக்கிறது, இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மனித வர்க்கத்துக்கே சொந்தமானது. அதை பாவிக்கக்கூடிய அனைவருக்கும் ஷிஃபா கிடைக்கும். அது முஸ்லிம் பாவித்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத இன்னமொரு சகோதரர் பாவித்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ்.
குர்ஆனை பற்றி சொல்லக்குள்ள சொல்லுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத்மீக ரீதியான மருந்துகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயாளியாக இருக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் 70 வருஷம் நோயில 70வது இடத்தில்தான் ஹஜ்ரத் அய்யூபுக்கு நோய் ஏற்பட்டது. மக்கள் ஓடிவிட்டார்கள். குழந்தைகள் கூட தந்தையை விட்டு